அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 65வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நம்ம 1938ல தொடங்கி 1998 வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள பற்றி இந்த 64 பகுதியில பார்த்தோம். அதோட கன்டினியூஷன் தான் இது. 7/11/1999 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் முதல்வன். அர்ஜுன், மனிஷா கொய்ராலா, மணிவண்ணன், வடிவேல் நடித்த இந்த படத்திற்கு வசனம் சுஜாதா, பாடல்கள் வைரமுத்து, இசை ஏஆர் ரஹ்மான், டைரக்ஷன் சங்கர். ஜீன்ஸ் பட வெற்றியை தொடர்ந்து ஒரு அரசியல் கதையை படமாக எடுக்கணும் அப்படின்னு சங்கர் ஆசைப்பட்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மனசில் வச்சு சங்கர் எழுதின கதை தான் முதல்வனோட கதை. பட் ரஜினிகாந்த் நடிக்க மறுத்ததுனால அடுத்தது கமலஹாசன் அப்ரோச் பண்ணார். பட் அந்த டைமில் கமலஹாசன் ஹேராம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததுனால அர்ஜுனை வச்சு இந்த படத்தை எடுத்தார். அரசியல் அவலங்களை தோல் உரித்த படம் முதல்வன். படத்தோட ஹீரோ ஒரு ஸ்டேட் முதல்வரோட சவாலை ஏற்றுட்டு ஒரு நாள் முதல்வராக இருந்து அந்த ஒரு நாளில் அவர் செய்யும் மாற்றம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட வசனங்களும் அர்ஜுனோட நடிப்பும் ஏகப்பட்ட பாராட்டை பெற்றது. அதே நேரம் பார்த்திங்கன்னா பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட். ஏஆர் ரஹ்மான் இசையில் குறுக்கு சிறுத்தவளே, முதல்வனே, ஷக்கலக்க பேபின்னு எல்லா சாங்ஸும் சூப்பர் ஹிட். படத்துக்கு எத்தனைக்கு எத்தனை பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சதோ அத்தனைக்கு எத்தனை எதிர்ப்பும் கிளம்பியது. குறிப்பாக அன்றைய ஆட்சியாளர்களோட எதிர்ப்பு கிளம்பியது. ஏன்னா இது சங்கர் ஏதோ ஒரு ஐடியாவில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது. இந்த படத்தை தோல்வியடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மதுரையிலலாம் கேபிள் டிவியில் போட்டு ஒளிபரப்பினாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இந்த படம் வெற்றி பெற்றது. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான், பெஸ்ட் சிங்கர் வசுந்தரா தாஸ், பெஸ்ட் கோரியோகிராஃபர் சின்னி பிரகாஷ்னு 3 ஃபிலிம்ஃபேர் அவார்டு இந்த படத்துக்கு கிடைத்தது. படம் மாபெரும் வெற்றி பெற்றது. 1999 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஊட்டி. முரளி, ரோஜா, ராஜேஷ், ராம்ஜி நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா, டைரக்ஷன் அன்வர். அன்வர் இன்னும் ஒரு 6 பேரோடு சேர்ந்து மொத்தம் 7 பேர் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. எதிர்பாராத ட்விஸ்டுகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ரிவ்யூ வந்தது. தேவாவின் இசையும் இந்த படத்தில் பாராட்டுதல்களை பெற்றது. அபோவ் ஆவரேஜாக வெற்றி பெற்ற படம் இது. 1999 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தாஜ்மஹால். மனோஜ், ரியா சென், ரேவதி, ராதிகா நடித்த அந்த படத்திற்கு கதை திரைக்கதை மணிரத்னம், பாடல்களுக்கு இசை ஏஆர் ரஹ்மான், பாடல்கள் வைரமுத்து, டைரக்ஷன் பாரதி ராஜா. பாரதி ராஜா தன்னுடைய மகன் மனோஜா ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ண படம் இது. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நிறைய வந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கிராமத்து பின்னணியில் ரொம்ப அழகாக படம் எடுத்துகிட்டு இருந்த பாரதி ராஜா கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியலாக செட்டுக்குள்ளே போனது அவருடைய ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா என்ன பண்ணார்னா, இந்த படத்தோட ஃபெயிலியருக்கு ஏஆர் ரஹ்மான் ஒரு காரணங்கிற மாதிரி சொன்னார். பட் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்கள் நிச்சயமாக எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான். பட் இப்படி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, கல்லையும் மண்ணையும் நடிக்க வைக்கக்கூடிய திறமை பெற்ற பாரதி ராஜாவால் அவரோட பையனை நடிக்க வைக்க முடியல. அதுதான் உண்மையான காரணம். இந்த படம் ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸோட ஃபெயிலியரான திரைப்படம். 1999 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கண்மணி உனக்காக. ஹுசைனி, சிவலட்சுமி நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஹுசைனி, டைரக்ஷன் ரவிராஜா. சண்டை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம். சில படங்கள் நமக்கு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அது மாதிரியான படம் இது. நெகட்டிவ் ரிவ்யூஸோட ஃபெயிலியரான படம் கண்மணி உனக்காக. 11/99 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஹலோ. பிரசாந்த், பிரீத்தி, மணிவண்ணன் நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா, கதை வசனம் டைரக்ஷன் செல்வா பாரதி. படத்தோட ஹீரோயின் ஹிந்தி நடிகைங்கிறனால அவங்க வசனத்தை பூரா ஹிந்திலே தான் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டப்பிங்கில் தான் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க டைரக்டாக பேசும்போதே படத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்திலே தான் பேசியிருப்பாங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக டப்பிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. தேவா சார் மியூசிக்கில் சலாம் குலாமு பாட்டு ஒரு சூப்பர் ஹிட் ஆனது. படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே காமெடி காட்சிகளும் பிரசாந்தோட நடிப்பும் இந்த படத்தை ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக மாற்றியது. 1999 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கண்ணு பட போகுதையா. விஜயகாந்த்,
கரண், லக்ஷ்மி, சிம்ரன் நடித்த இந்த படத்திற்கு இசை எஸ்.ஏ. ராஜ்குமார், வசனம் ஈரோடு சவுந்தர், டைரக்ஷன் பாரதி கணேஷ். அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் படங்கள் வந்து எப்படின்னா ஒரு 18 பட்டி இருக்கும். அந்த 18 பட்டிக்கு ஒரு பெரிய மனுஷன் இருப்பான். அந்த பெரிய மனுஷன் ரோட்டில் வந்தாலே எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து 18 பட்டினே ஒரு 15 படம் வந்தது. இது 16ஆவதாக வந்த படம். இந்த படத்தில் வந்து விஜயகாந்துக்கு இரட்டை வேடங்கள். இந்த படத்திலேயே பாராட்டை பெற்றது எப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணோட நடிப்பு எல்லாருடைய பாராட்டையும் பெற்றது. வழக்கமான கதை, எந்த புதுமையும் இல்லை அப்படின்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்தாலும் விஜயகாந்த் சார் நடித்ததான, அதுவும் டபுள் ஆக்டில் நடித்ததுனால இது அபவ் ஆவரேஜாக வெற்றி பெற்ற படம். 1999 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை இந்த பகுதியில் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியோட கடைசி பகுதியாக நாளைக்கு 2000ஆவது ஆண்டு ரிலீஸ் ஆன படங்கள், தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.